நேற்று ஒரு பெண் பிள்ளை கருத்தரை பண்ணோம். அவள் பேர் ரவுடி. அவள் வந்து உத்தங்குடி. அவங்களே தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இவளை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குங்க. ஏன்னா இவளுக்கு கொண்டு போய் காமிச்சிட்டு அனஸ்தீசியாலாம் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவளுக்கு பயோமேட்ரானா அவளுடைய அவள் பெண் உறுப்பில் வந்து ஒரு ஒயிட் கலராக லிக்யூட் மாதிரி வெளியே வந்துட்டுருக்கும். அது எதுக்கு, அது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னு அதான் வந்து அதனுடைய இது. பட் நம்ம சர்ஜரி பண்ணும்போது தான் அவளுக்கு பயோமெட்ரா இருக்கிறதே நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த நல்ல விஷயங்க. ஏன்னா விட்டுட்டோம்னா டெத் ஆகிடுவாங்க, இன்ஃபெக்ஷன் அதிகமாகி. ஸோ இப்போ அந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டோம். அது போக அவன் லைஃப்பையும் சேவ் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு காம்ப்ளிமெண்ட், ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அவங்க பார்த்துருக்காங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 days ஃபுட்டு இன்டேக் இருக்காது. ஸோ அதே மாதிரி இப்போ நேற்று நைட்டும் சாப்பிடல, இன்றைக்கும் சாப்பிடல, தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்கா. ஸோ இவளை கொஞ்சம் நாளைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 340 பிள்ளைங்களுக்கு கருத்தரை பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு 3வது கேஸ் பயோமெட்ரா. ஸோ இது நிறையா கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணணும். பட் அவங்க வீட்டில் தாங்க இருக்கா. ஸோ ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு காலைல மறுபடியும் நாங்கள் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிப்போம். ஓகேங்க, ரொம்ப நன்றி. நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.